இந்த அரசாங்கம் இருக்கின்ற காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளியே வராது. அங்கே நடந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும், ஏழைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆதிராவிட மக்கள் இன்றைக்கு 55 பேர் இறந்திருக்கின்றார்கள். பல பேர் மருத்துவமனையிலே கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள். பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்களெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால், நீதி கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை தேவை. எதுக்கு சிபிஐங்க? இதுக்கு முன்னால் வந்து எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு. பண்ருட்டியில் நடந்துச்சு. அன்றைக்கெல்லாம் சிபிஐ என்கொயரியாக வச்சாங்க, சிபிசிஐடியாக வச்சாங்க. அன்றைக்கி என்ன கமிஷன், நீதி விசாரணை கமிஷன் போட்டாங்களா? நாங்கள் இன்றைக்கி உடனே சிபிசிஐடி என்கொயரி, உடனே கமிஷன், இவ்வளவு போட்டு உடனடியாக நிவாரணம் எல்லாமே செய்திருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு. இது எதுக்கு சிபிஐ கொண்டு நம்ம நடக்க வேண்டும்? மாவட்ட ஆட்சித்தலைவரே இப்படிப்பட்ட பொய்யான செய்தி சொல்லுகின்ற பொழுது இந்த அரசாங்கத்திலிருந்து எப்படி உண்மை கிடைக்கும், எப்படி நியாயம் கிடைக்கும், எப்படி நீதி கிடைக்கும்? ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும். அதான் நீதிமன்றத்துக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். நீதியரசர்கள் நிச்சயமாக நீதி நிலைநாட்ட, மக்களுடைய உயிரை பறித்த அந்த சண்டாளர்களுக்கு நீதி கிடைக்கின்ற, சண்டாளர்களை தண்டிக்கின்ற விதமாக, மக்களுக்கு உண்மை நிலையம் தெரிகின்ற விதமாக இன்றைக்கு நாடு முழுவதும் கள்ளச்சாராயம், போதைப்பொருள் விற்பனையை தடுக்கின்ற விதமாக நீதியரசர் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சாத்தான்குளத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த சம்பவத்தை மறைக்க பார்த்தார். அவருடைய சாவை வந்து போலீஸ் தரப்பில் நடந்த சாவு என்று அவர் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்ன சாத்தான்குளம் சம்பவத்துக்கு, அதாவது சிபிஐ, அதாவது பென்னிக்ஸ் மூச்சு திணறலால் இறந்தார், ஜெயராஜ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்தார் என்று அறிக்கை விட்டவர் அன்றைய முதலமைச்சர். 2 பேருடைய மரணத்தை பற்றி முதல்ல அறிக்கை அப்படி விட்டார். அதனால நாங்கள் நீதி விசாரணை, சிபிஐ விசாரணை இதெல்லாம் கேட்டோம். ஏன்னா முதலமைச்சரே சம்பவத்தை மறைக்கிறார். அதனால கேட்டோம். அவர் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதை அன்றைய முதலமைச்சர் மறைத்த காரணத்தால் சிபிஐ கேட்டோம். நாங்கள் இன்றைக்கி எதையும் மறைக்கலையே, தெளிவு மறைவாக எதுவுமே வெளிப்படையாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே சிபிஐ விசாரணை தேவையில்லை.